100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை 28, 29, 30 இந்த 3 தினங்களில் உங்களுக்கு நடக்க போகின்ற மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து என்ன நடக்கப் போகின்றது, மிக முக்கியமாக நீங்கள் செல்லக்கூடாத 3 இடங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் புதன் பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் வலுவாக அமர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகின்றது. ஜூலை 28, 29, 30 இந்த 3 தினங்களில் மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. யாருமே எதிர்பார்க்காத போது எதிர்பார்த்து இருங்க அப்படின்ற மாதிரி, அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி, எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் மறுத்துட முடியாது. ஒரு மனுஷனுக்கு வேலை, தொழில், வியாபாரம் இது 3 நல்லா போச்சுன்னா பணம் கைக்கு வரும், பணம் புரளும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் தொழில், வியாபாரம், வேலை இதெல்லாம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 3 தினத்தில் எப்படி இருக்கும்னா, மற்ற நாட்களை, இதுவரை நீங்கள் வாழ்ந்த நாட்களை விட இந்த 3 நாட்களில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு நிலையை அடைய போகின்றீர்கள். 7 ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்க போகின்றது. வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா வரமாக இருக்கும், இல்லைனா சாபமாக மாறிவிடும். சின்ன வாய்ப்பு தானே, இதனால் என்ன ஆயிடப்போகுது என்று கோட்டை விடாதீர்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சிறு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் என்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரப்போகின்றீர்கள். உங்களுக்கான மாற்றமான காலகட்டம்தான் இது. உங்களுக்கான ஏற்றமான காலகட்டம்தான் இது. உங்களுக்கான முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய சிறப்பான காலகட்டம்தான் இது அப்படின்றத மறுத்துட முடியாது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஒரு பக்கம் கொடிகட்டி பரப்பிங்கன்னா, இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியாக அசைக்க முடியாத இடத்துக்கு செல்ல போகின்றீர்கள். இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காத இருந்த குடும்ப உறவுகள் கூட மதித்து பேச போகிறாங்க. ஐயோ, அவன்தான் எங்களுடைய குடும்பத்தின் சொத்து அப்படின்ற மாதிரி உங்களை உயர்த்த போகிறாங்க. குடும்ப உறவுகளால் நீங்கள் மதிக்கப்பட போகின்றீர்கள் அப்படின்றத விட குடும்ப உறவுகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மதிக்க போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. குடும்பத்துக்காக பாடுபட்ட உங்களுக்கு அவமானம் மிஞ்சி இருக்கும் அல்லவா? அந்த அவமானத்தை மிக பெரும் சக்தியாக மாற்ற போகிறீங்க. அதாவது அவமானப்பட்டு அதே இடத்துல எழுந்து நின்று உங்களுக்கான மரியாதையை பெறுவீங்க அப்படின்றது தான் அதற்கான சக்தி. இறை
இறை அருள் இருந்தால் எதுவும் நடக்கும். அந்த இறை அருள் முழுமையாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களின் மீது விழப்போகின்றது. எந்நாளும் இறைவனே கதியென்று இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். தாய் தந்தை உறவுகளாலேயும் தாய் தந்தையாலுமே பல நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. குடும்பத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபட்ட காலமெல்லாம் போய் குடும்பம் பெருமளவு முன்னேறப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு ராஜ யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் திடீரென்று அடிக்கப் போகின்றது. ஒரே நாளில் 10 முறை கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டலாம். தயாராக இருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். அடுத்து மிக முக்கியமாக கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது சரிதான் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றமான முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்றதுனால தொட்டது துலங்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிகளை முடியும். ஏனி படி மீது ஏறுவீங்களே தவிர இறங்க மாட்டீங்க. உங்களை யாராலும் எதுவும் செய்திட முடியாது. அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக இது அமையப் போகின்றது. உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கான முன்னேற்றமாக அமைஞ்சிட்டோம். நீங்கள் நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் செல்லவே கூடாத 3 இடங்களும் இருக்கின்றது. அதாவது உறவினர் வீட்டுக்கும் நண்பர் வீட்டுக்கும் முன்பின் தெரியாதவருடைய வீட்டுக்கும் இந்த 3 நாட்களில் போயிடாதீங்க. அவமானமும் அசிங்கமும் மட்டுமே மிஞ்சும். நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நாளும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் இந்த 3 இடத்துக்கும் போகிறத தவிர்த்துடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் வரும், அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு எதுவுமே நடக்காது. உங்களுக்கு சாதகமாகத்தான் அனைத்தும் நடக்குமே தவிர எதிராக நடக்காது. ஆகையால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நல்லது சரியான நேரத்தில் நடக்கும். அந்த சரியான நேரம் இந்த 3 நாட்கள் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும் அப்படின்றத எந்நேரமும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத காலகட்டமாக அமையப் போகின்றது. செல்வமும் பண வளமும் உங்களை வந்து சேரப்போகின்றது. உழைக்காமலேயே பணம் வருமா அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களை விட உழைத்து தான் காசு சம்பாதிப்பேன், உழைத்து தான் வாழ்வேன் என்று இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வாய்ப்பை. செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கண் எதிரே காத்து கொண்டிருக்கின்றது. தவற விடாதீர்கள். நல்லது நடக்கும்.